ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பனை மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். பனை மரம் கொஞ்சம் கடினத்தன்மை உள்ளது, வேலைப்பளுவும் அதிகமாக இருக்கும். தென்னை மரம் மெதுத்தன்மை உள்ளது, வேலைப்பளவு கொஞ்சம் குறைவாக இருக்கும். பனை மரத்தில் வேலைப்பளவு அதிகம்னு பார்த்திங்கன்னாக்கி ஓலையோட மட்டை பகுதியில் 2 பக்கமும் முள் போன்ற அமைப்பு இருக்கும். அந்த முள்ளை செதுக்கி எடுத்துக்கிட்டு தான் நம்ம பனை மரத்தில் நொங்கு வெட்டுறது, அதுக்கடுத்தது பதனி எடுக்க போகிறது, அந்த மாதிரி உள்ள வேலைகள்லாம் பார்க்க முடியும். தென்னை மரத்தில் அப்படி இல்லை. நம்ம தேங்காய் வெட்டுறதுக்கும் சரி, இளநீ வெட்டுறதுக்கும் சரி, போன ஒன்று ஓலையை வெட்டி கீழே போட்டுக்கிட்டு நம்ம தேங்காய் வெட்டுறதுக்கோ இளநீ பறிக்கிறதுக்கோ பறிச்சிக்கிடலாம். அதே சமயத்தில் பனைமரம் கொஞ்சம் கடினத்தன்மையாக இருந்தாலும் புயல் காற்றுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பிடிமானமாகிட்டு நிற்கும். தென்னை மரம் அப்படி இல்லை, மெதுத்தன்மை இருக்கிறனால புயல் காற்றுக்கு இணிஞ்சிடும், அதாவது முறையாது, இணிஞ்சு தொங்கிடும், சதஞ்சது மாதிரி ஆயிரும். அதே சமயத்தில் தென்னை மரம் இணிஞ்சு தொங்கும், பனைமரம் அதிகப்படியான காற்றுக்கோ புயலுக்கோ முறிஞ்சிடும், துண்டாக முறிஞ்சிடும். முடிந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும், அல்லாத சமயத்தில் துண்டாக முறிஞ்சிடும். வேர்பகுதி பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் சல்லி வேர் தான். ஆனால் அதிகமாக சல்லி வேர் குறைவாக இருக்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா தென்னை மரம், சல்லி வேர் கூடுதலாக இருக்கிறது பனைமரம். பனைமரம் புயலுக்கு காற்றுக்கு மூடோட நவுண்டு விழாது, ஆனால் தென்னை மரம் புயலுக்கு காற்றுக்கு மூடோட நவுண்டு விழுந்துடும். பனைமரத்தின் சல்லிவேர் அதிகப்படியாக காணப்படும், தென்னை மரத்தின் சல்லிவேர் குறைவாக காணப்படும். இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.